யாரா அது காலாகாத்தார் தொந்தரவு பண்ணிக்கிட்டு? நீயா? சரி சரி, சீக்கிரம் பெருகிட்டு போ. ஐயா, இன்னைக்கு சம்பள தேதி. அதோட ஒரு 50 ரூபாய் அட்வான்ஸ் வேணுங்க. வீட்டுல செலவு இருக்கு. அட்வான்ஸா? பேங்க்ல ஓடி வாங்கி தரேன். அது என்னங்க ஓடி? கடன். எதையும் அடங்கு வைக்காம பேங்க்ல வாங்குற கடன் தான் ஓடி, ஓவர் டிராஃப்ட். உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. 9 மணி ஆகட்டும், பேங்க்ல இருந்து வாங்கி தரேன். மணி 10 ஆயிடுச்சுங்களே. 10? ஐயோ, வெளியே போய் நில்லு. என்னையா பல்ல வளர்க்காம குளிக்காம இப்படியே கிளம்புறீங்க? ஆமா, தினம் ஆடு மாட்டல பல்ல வழுகுது. நீப்பா, ஏன் அவசரம் எனக்கு தான் தெரியும். நீ வேற நடுவில் வந்து மார்னிங் மேடம். இப்பதான் உங்களுக்கு பொழுது விடிஞ்சுதா? பேங்க் மூடுற நேரம் சார் இது. கஸ்டமர் வந்தா பணிவா அன்போட பேசணும். அதனால தானே பெண்களை பேங்க்ல வச்சிருக்காங்க. எனக்கு இந்த வெட்டி பேச்செல்லாம் பிடிக்காது. என்ன விஷயம்? செக். கடனா? திருப்பி வந்திருக்கேன். இது என்ன? செக். ஓடி கடன் 300 ரூபாய் தான். மிஸ்டர் மேனேஜர் அன்னைக்கு கண்டிப்பா சொல்லிட்டாரு, 1 ரூபாய் கூட கடன் கொடுக்க கூடாதுன்னு. நீங்க மனசு வச்சா கண்டிப்பா நடக்கும். மிஸ்டர் மேனேஜர் போய் பாருங்க. கோபத்திலேயே ஒரு கிளாமர். உங்களை பார்க்கும் போது அந்த அம்மன் சிலை பாக்குற மாதிரி இருக்கு. வெள்ளிக்கிழமை ஏன் தெரியுமாங்க வரேன்? உங்களை பாக்குறதுக்குதா. மேடம், உங்ககிட்ட ஒரு சின்ன போட்டோ இருக்கா? ஏன்? பூஜையில வச்சு கும்பிடுறதுக்கு. மிஸ்டர், இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காதீங்க, அங்க வச்சுக்கோங்க. இந்தாங்க. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம். சொல்லுங்க கேளுங்க. பேங்க் மூட டைம் ஆச்சு, தொந்தரவு பண்ணாம போங்க. பணம் தேடுற
மத்தியில் வராங்க. இது கண்ணாடி கொடியா சார்? இவனா போலீஸ் கடைக்கார பையன். என்னடா இந்தாங்க பணம். சார் 300 ரூபாய் பணம். மேடம் என் கணக்குல இவனுக்கு 500 ரூபாய் கொடு. 500 ரூபாவா? நீ யாரியா? நீ கேட்கும் போது முடிச்சுக்கிற, கொடுக்கும் போது முடிச்சுக்கிற. உரியா பாபூர்த்தி, நீ என்ன பண்ற? போலீஸ வர வேண்டாம்னு சொல்லுவது. இது ஒண்ணுதான் உருப்படியா செய்யறேன். என்ன மிஸ்டர், கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. பலமான அடியோ? எனக்கா? நானே என் கையால குத்திக்கிட்டு தெரியுது. மேடம், நான் சண்டை போட்டேனே, நீங்க அங்க வந்தீங்களா? நானா? ஏன்? ஒண்ணுமில்ல, சும்மா கேட்டேன். என்னங்க பண்றது? படுத்தா நெஞ்சு படபட அடிக்குதுங்க. அப்படியா? உடனே எந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க. சில சமயம் உட்கார்ந்தா கூட நெஞ்சு பட்டு பட்டுன்னு அடிக்குதுங்க. அப்படியா? இப்போ உடனே படுத்துங்க. ஆமா, உங்க உடம்புக்கு ஒண்ணு இல்ல, தப்பா எடுத்துக்கலன்னா ஒண்ணு சொல்றேன். நீங்க சொன்னா நான் கேட்டுக்கிறேன். ஓவர் வெயிட் தான் காரணம். நீங்க அதிகமா சாப்பிடாதீங்க, சப்பாத்தி சாப்பிடுங்க. சரிங்க. ஏங்க சப்பாத்தி எப்பங்க சாப்பிடுறது? சாப்பாட்டுக்கு முன்னாடியா இல்ல சாப்பாட்டுக்கு அப்புறமா? சாப்பாட்டுக்கு பதிலாமா? சாப்பாட்டுக்கு பதிலாவா? சரி, இந்தாங்க 100 ரூபாய் வச்சுக்கோங்க. எனக்கு ஃபீஸ் 10 ரூபாய். பரவாயில்லைங்க, சும்மா வச்சுக்கோங்க. ஜெகனிங்க, நான் மிஸ்ஸஸ் ஜெகன் பேசுறேன். என்ன ஜெயா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சும்மா ஈ ஓட்டிட்டு இருக்கு. இதானே வேண்டாங்கிறது. சாப்பிட்டீங்களா? ஓ, சாப்பிட்டனே, ரொம்ப பிரமாதம். புரியல, எப்படி இருந்தது? ஓகே. என்னங்க இங்க சொன்னமா, இவருக்கு மருந்து போடுங்க. அப்புறம் இப்ப நான் என்ன புடவை கட்டிக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்க. நான் வந்து அவுக்குறேன். சிச்சி, என்னங்க அசிங்கமா பேசுறீங்க? நர்ஸுகிட்ட சொன்னமா, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். வீட்டுல ரொம்ப போர் அடிக்குது. எப்ப வருவீங்க? இவர் காரியம் செய், ட்ரெஸ் பண்ணிட்டு கரெக்டா 6 o'clock இங்க வந்துரு. இங்க இருந்து நாம வெளியில போலாம். ஓகே? ஓகே. வாங்க உட்காருங்க, டாக்டர் கிட்ட சொல்றேன். சார், உங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க. வேணும்னு நான் இருந்து பாத்துக்கிறேன். இப்பதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. வாய காட்டு. வாங்கி ஒரு நாளைக்கு 3 வேளை. நெக்ஸ்ட் என்னம்மா, உடம்பு எப்படி இருக்கு? நாளையில இருந்து உங்க பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பலாம். உங்க ஒய்ஃப் 6 மணில இருந்து வெயிட் பண்றாங்க. குட் நைட் சார். ஜெயா, ஐம் சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, வாங்க வீட்டுக்கு. Come on. என்னப்பா அந்த கடையை இப்படி வச்சுக்கிற? கஸ்டமருக்கு ஒரு வசதி பண்ணிக்கிறியா? நீ உட்கார்றதுக்கு ஒரு சேர் இருக்குதா? வச்சு துண்டுறதுக்கு ஒரு டேபிள் இருக்குதா? டியூப் லைட் இருக்குதா? என்னவா இது? விக்கிறது கள்ளச்சாராயம். இதுல டியூப் லைட் வேற, போர்டு வேற வேணுமா இவருக்கு? இதுல ஒரு 100 ஊத்துப்பா. பழைய பாக்கி 9 கீழே வையே, அப்புறம் ஊத்துவான். சரிதான்பா, ஒரு ரூபாய்க்கு கொடுப்பா. அப்புறம் 10 வச்சுக்க. 10 வச்சுக்கிட்டீங்கன்னா அது உன் மனசுல பச்சின்னு இருக்கு. ஒண்ணும் கவலைப்படாத. என்னப்பா 100 ஊத்த சொன்னா 99 ஊத்தி இருக்கிற? நீ கொடுக்கற காசுக்கு போதும்.
ஏப்பா சரக்கு சரியில்லையே, ஏறவே மாட்டேங்குது. நீ ரெண்டா தெரிஞ்சாதான் சரக்கு கரெக்ட்னு அர்த்தம். என் பொண்டாட்டி என்ன திட்டுறதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆமா, இப்ப கரெக்டா டைம் என்ன? 10:30. அது எனக்கு தெரியாதா? கால பத்தரையா இல்ல ராவு பத்தரையா? இவனுக்கு போதை ஏறலையா? போலீஸ்ரா! யாய் நில்லு. யாரா நீ? நான் குடிக்கல சார், நான் குடிக்கல சார். ஆமா, இந்த பேட்டை எப்படி? பெருங்குடி மக்கள்லாம் இதே பேட்டையில தான் சார் இருக்கிறாங்க. இங்க ஜனங்கள்லாம் அதிகமா நடமாடுறாங்களா? தொழிலாளிங்க நடமாட்டம் பூரா இதே பேட்டையில தான் சார். ஒன்ன போல. ஆமா சார். சார் என்ன சார் திடீர்னு வந்துட்டீங்க? நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானே இந்த போஸ்டர் ஓட்டுறவன்ப்பா, அதுக்கு தான் இடம் பாக்குறேன். சினிமா போஸ்ட் ஒட்டுறாளா நீ? அட சாய், நீ எல்லாம் ஏன் காக்கி சொக்காய போடணும்டா? இந்த குண்டுங்கப்பா, என்னமோ ஏதோன்னு திக்குன்னு ஆகி போச்சு. கிளாஸ்ல ஊத்து. ஆமா, எங்க போஸ்ட் ஒட்ட போற? அதுக்கு தான்ப்பா இடம் பார்த்துட்டு இருக்கேன். ஒண்ணு கவலைப்படாத கண்ணா. ஆ. போஸ்ட் ஒட்ட கூடாதுன்னு எங்கெங்க எழுதிக்கிறாங்களோ அது மேலையில ஒட்டு. போ, வேகமா போ. நில்லு, வேகமா வா. நாளைக்கு இந்த பேட்டை பக்கம் வர சொல்ல இத மாதிரி காக்கி ட்ரெஸ் பண்ணின்னு வந்த இங்க நடக்கிறதே வேற. அட நான் என்னப்பா செய்யட்டும்? எங்க அப்பா போலீஸ்காரரு. அப்பா போலீஸா? அண்ணாத்தா, அண்ணாத்தா, இதை முன்னாடியே சொல்லப்படாதா?